வணக்கம். இன்னும் 22 நாட்களில் ஒட்டுமொத்தமாக திமுகவில் நடக்கப்போகும் அடுத்தடுத்த மாற்றங்கள், அமைச்சரவை மாற்றத்தில் தொடங்கி மூத்த அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டு துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதோடு, அடுத்த மாதத்திற்குள் அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தற்பொழுது செய்திகள் வந்த வண்ணம் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றத்தில் மூத்த அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் எழுப்பப்படுகிறது. காரணம், மூத்த அமைச்சர்களிடம் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எப்ப வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம். துரைமுருகனாக இருக்கட்டும், KN நேரு, பொன்முடி இவர்களது பெயர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இவர்களது வழக்கும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்பொழுது இவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கினால் மட்டும்தான் திமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை இது கை கொடுக்கும். குறிப்பாக போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை போன்ற முக்கியமான துறைகளை அமலாக்கத்துறை ஆகியவை மாற்றம், உள்ளாட்சித்துறை மாற்றம், விளையாட்டுத்துறை மாற்றம் ஆகிய துறைகளில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்ற தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இந்த அமைச்சரவைகள் அனைத்திலுமே மூத்த அமைச்சர்கள் தான் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய அமைச்சரவையில் முக்கியமான பதவி துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் அல்லது உள்ளாட்சித்துறை கொடுக்கப்படலாம் என்ற தகவல்களும் தற்பொழுது கசிந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக தான் நடைபெறும் என்பது தற்பொழுதே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. கிட்டத்தட்ட 6 அமைச்சர்கள் மீது புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அவர்களது பெயர் பட்டியல்களும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி உட்பட விரைவில் வெளியாக உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் வெளிநாடு செல்வதை முன்னிட்டு ஆட்சி நிர்வாக பொறுப்புகள் அவருக்கு முழுமையாக வழங்கப்படலாம் என்றும், அவரது உத்தரவின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்பாடுகளும் அடுத்த ஒரு மாதத்திற்கு நடைபெறும் என்பதையும் தற்பொழுது முன்கூட்டியே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துவிட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் 2 விஷயம் இதில் நடக்கப் போகிறது. முதலாவதாக மூத்த அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படும். இரண்டாவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளது நடவடிக்கை இந்த முறை அதிகமாக இருக்கலாம் என்றும், இதற்காக ஆயத்த பணிகளையும் குற்றம் சுமத்தப்பட்ட நிர்வாகிகள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார்.